ஹாய் வியூவர்ஸ்! சின்னோட யூடியூப் சேனல். இன்னைக்கு அரச மரத்தோட பயன்களும், நன்மைகளும் பார்க்க போறோம். மரங்களின் அரசன் அரச மரம். அரசு என்பது பெரிதாக வளரக்கூடிய ஒரு மரமாகும். அரசு, ஆல், அத்தி போன்றவை தொடர்புடைய மரங்கள் ஆகும். மிகுதியான ஆக்சிஜனை வெளியிடும் 30 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடிய இத்தாவரத்தின் அடி மரத்தின் விட்டம் 3 மீட்டர் வரை வளரக்கூடியது. இது இந்தியா, இலங்கை, தென்மேற்கு சீனா, இந்தோனேசியா மற்றும் கிழக்கு வியட்நாம் போன்ற பகுதிகளை சார்ந்தது. இம்மரத்தின் இலைகளும் பசுங்கிளைகளும் கால்நடைகளுக்கு யானைக்கும் தீவனமாக கொடுக்கப்படுகின்றன. இலைகளில் புல்லை விட 2 மற்றும் 3 மடங்கு கூடுதலாக புரதச்சத்தும் சுண்ணாம்புச் சத்தும் இருப்பதனால் அவை எளிதில் செரிக்கப்படுவதில்லை. அதனால் இதை அதிகளவு தீவனமாக பயன்படுத்துவதில்லை. இதன் இலை நீண்ட கூரிய முனையுடன் கூடிய இதய வடிவம் கொண்டது. இம்மரம் இந்து, பௌத்த மதங்களில் முக்கிய இடம் பெற்றுள்ளது. புத்தர் ஞானம் பெற்றதாக குறிப்பிடப்படும் போதி மரம் இதுவே ஆகும். இந்திய அரசால் வழங்கப்படும் பொது பட்டங்களில் மிக உயர்ந்த பட்டமான பாரத ரத்னா பட்டம் அரச இலையை கொண்டுள்ளது. புராதன காலம் தொட்டே அரச மரம் இந்தியாவில் இருந்து வந்துள்ளது. இதன் பூர்வீகத்தை இந்தியா, இலங்கை, மியான்மர், நேபாளம், பாகிஸ்தான் போன்ற நாடுகள் போட்டி போட்டுக்கொண்டு தங்களுடையது என்கின்றனர். ஆனால் இதன் பூர்வீகம் இந்தியாதான் என்பதற்கு சான்றுகள் உள்ளன. இதன் இலைகளில் அதிகளவு டானிக் அமிலம், அஸ்பார்டிக் அமிலம், ஸ்டெராய்டு, வைட்டமின்கள், மெத்தயோனின், கிளைசின் என எண்ணற்ற சத்துக்கள் நிறைந்துள்ளது. இவையெல்லாம் அரச மர இலைகளின் மிகச்சிறந்த ஆயுர்வேத மருந்தாக மாற்றியுள்ளது. அரச மரத்தின் கொழுந்து இலைகள் அல்லது புதிதாக வளரும் மரத்தின் வேர் போன்றவற்றை உபயோகித்து பல் துலக்குவது பற்களில் உள்ள கறைகளை போக்குவதோடு பற்களை பாக்டீரியா தாக்குதலில் இருந்து பாதுகாக்கிறது. எந்த பலனையும் எதிர்பாராமல் 24 மணி நேரமும் சமூக பணி செய்யும் மரங்களை காப்போம், மாசு கட்டுப்பாட்டை குறைப்போம், அடுத்த தலைமுறையினர்களின் வாழ்வை பாதுகாப்போம். தேங்க்யூ.